Hello, people. Welcome back to my channel. So, in this video, let's discuss about a couple of pairs. இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து just ஒரு overlook பண்ணலாம். So, before getting into the video, I would like to inform that this video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Okay, coming back to the video. இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வந்து ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ண உடனே வீடியோ எடுக்க முடியல. பட் இது இன்னைக்கு வந்து டேட் வந்து 25/7/2025. தட் இஸ் 25 ஜூலை. இட்ஸ் 5:30 பிஎம். ஸோ காலையிலே அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வெளியே போயாச்சு. அதனால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ ஈவினிங் 5:30 வந்து பார்க்கும்போது தேர் ஆர் கப்புள் ஆஃப் பேர்ஸ் வேர் நம்ம நினச்ச மாதிரியே ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூரோ ஏயுடி. இது வந்து நம்ம இங்கே பை பண்ணி இந்த இடத்துல நம்ம டார்கெட் வச்சுருந்தோம். இது வந்து ஸ்டாப் லாஸ். இது வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ இது எதனால நம்ம வந்து இந்த இந்த இடத்துல பை பண்ணோம், இதை டார்கெட்டாக வச்சுருந்தோம், இதை இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு சின்ன ஓவர்லுக்காக பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து இட்ஸ் டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டுனா ப்ரீவியஸ் மந்த் ஹையை வந்து ஸ்வீப் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கு. வீக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை வந்து ஸ்வீப் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு. அண்ட் டே பார்த்தீங்கன்னா டே மட்டும் ஹையில் போயிட்டுருக்கா. இப்போ நம்ம வீக் மந்த் டே பார்க்கும்போது நம்மளுக்கு வீக் அண்ட் மந்த் ஹையர் டைம் ஃப்ரேம் நம்மளுக்கு என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து வீக்கோட ஹையும் மந்தோட ஹையும் ஸ்வீப் பண்ணி கீழே வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம செல் என்ட்ரி இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இங்கே எங்கே ஓபி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு ஓபி இருக்குது. பட் இந்த இடத்துல ஓபி இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இங்கே இருக்கிறதுனால இட் வில் டேக் அ லாங் டைம் டு ரீச் இயர். மேபி இன்னைக்கு இது எக்ஸிக்யூட் ஆகாது. இது வந்து மேபி நெக்ஸ்ட் வீக்கில் இந்த ஓபியை வந்து ட்ரிகர் பண்ணும். பட் நம்ம நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணால் அது நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். இந்த ஓபியை நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் ஃப்ரேமை வந்து கம்மி டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இங்கேயும் இதே இடத்துல தான் ஓபி இருக்குது. எங்கேயும் எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் இங்கே பார்த்தோம்னா இன்னைக்கு ஏஷியன் டைம் ஃப்ரேமில் ஏஷியன் செஷனில் செல் இருக்கிறதுனால நம்ம வந்து ஏஷியன் ஹையை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்தால் நம்ம அந்த இடத்துல ஒரு செல் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ சின்ஸ் இட் இஸ் ஏஷியன் செஷன் 3 minutes டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல வந்து ஏஷியன் ஹை, இது ஏஷியன் லோ. ஏஷியன் ஹை கிட்ட இங்கே வந்து ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோம். இதோட ப்ரீவியஸ் ஹை வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். இங்கேருந்து ஒரு 1:3 ரேஷியோவில் நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ இதுதான் ரீசன் இந்த ட்ரேட் நம்ம எடுத்ததுக்கு. ஸோ இது ஹீரோ எப்படி பட் என்ன லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது வந்து செல் ஆகி இங்கே நம்ம வந்து இந்த என்ட்ரி நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருந்தாலும் கூட மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு இங்கே ஓபி இருக்கிறது, இங்கே ஒரு நல்ல இம்பேலன்ஸும் இருக்குது. ஸோ இதை வந்து கவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது மேலே போகும். மேலே போய் இந்த இடத்துல ட்ரிகர் ஆகி
செல் ஆகுறதுக்கு 80 to 90% சான்சஸ் இருக்கு. ஸோ லாங்கர் டைம் ஃப்ரேம்ல இட் இஸ் செல். ஓகே. நவ் இந்த யுஎஸ்டி கேட் இதுலயுமே வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து செல்ல இருக்கு. பட் we did not find any opportunities or we did not find any point of interest in any of the place. ஸோ அதனால வந்து மேபி மண்டே பார்க்கலாம். யுஎஸ்டி கேட்ல இன்னைக்கு எந்த எந்த ஒரு பிளானும் வச்சுக்கல. அண்ட் யுஎஸ்டி செஃப். ஸோ இந்த யுஎஸ்டி செஃப் வந்து என்னன்னா, நீங்க நம்மளோட அனாலிசிஸ் படி பார்த்தா ஆக்சுவலி மந்த்து ஸ்வீப் பண்ணிட்டு மேலே வந்துட்டுருக்கு. வீக்கு ஸ்வீப் பண்ணிட்டும் மேலே வந்துட்டு இருக்கு. டே ஸ்வீப் பண்ணி மேலே போயிட்டுருக்கான். ஸோ இது வந்து பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால சரி பைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அதுக்கான பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல ஒரு ஓபி இருக்கு. ஆல்சோ ப்ரீவியஸ் மந்த் லோவும் இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஓபிய டேப் பண்ணிட்டோ, இல்ல இந்த ப்ரீவியஸ் மந்த் லோவ டேப் பண்ணிட்டோ, ஸ்வீப் பண்ணிட்டு மேல போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. இந்த ஓபி ஏன் போட்டேன்னா, எந்த இடத்துல போய் அது ரிட்டர்ன் ஆகும், எதுவரைக்கும் போயிட்டு அது ரிட்டர்ன் ஆகும் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன கால்குலேஷன் தான். ஸோ பட் நான் எனக்கு செல்லுக்கான என்ட்ரி நான் பிளான் பண்ண மாட்டேன். பிகாஸ் அகெயின்ஸ்ட் மார்க்கெட் இப்போ மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் இஸ் பை அப்படின்னு இருக்கும்போது, நம்ம செல்ல பார்க்கும்போது தான் நம்மளுக்கு எஸ்எல் அடிக்க நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இது கூட நெக்ஸ்ட் வீக் தான் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆயி, இந்த இடத்துல ட்ரிகர் ஆகியோ, இல்ல மந்த்தோட லோவோ, இல்ல டேயோட லோவயோ ஸ்வீப் பண்ணிட்டு மேல போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. இப்போ இந்த என்ட்ரி. ஆக்சுவலி இந்த என்ட்ரி ஆல்ரெடி ட்ரிகர் ஆயிடுச்சு. நான் இந்த இடத்துல இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா? இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரிய பிளேஸ் பண்ணியிருக்கணும். பிளேஸ் பண்ணியிருந்தால், இந்நேரத்துக்கு அது என்ட்ரி ட்ரிகர் ஆகி அது போயிட்டுருக்கணும். பட் நான் கொஞ்சம் மேல தூக்கி போட்ட என்ட்ரிய அது அதனால வந்து என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நம்மளோட கால்குலேஷன் படி அது வந்து செல். அது வந்து கீழ தான் போகணும். ஸோ இதுக்கான அனாலிசிஸ் என்னன்னு நான் சொல்றேன். பார்த்தீங்கன்னா, மந்தோட ப்ரீவியஸ் மந்தோட ஹைய ஸ்வீப் பண்ணிட்டு கீழ வந்துட்டுருக்கு. அண்ட் வீக்கோட லோவ ஸ்வீப் பண்ணி மேல போய் திரும்பி மந்தோட ஹைய ஸ்வீப் பண்ணி கீழ வந்துட்டுருக்கு. அண்ட் டேய பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பை. டேய பிரேக் பண்ணி அது ஃபுல்லா மேல போயிருச்சு. ஸோ இந்த இடத்துல மந்த் டைம் ஃப்ரேம் நம்ம பார்க்கும்போது, இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல இது வந்து ஸ்வீப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால, இங்க ஒரு 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் இங்க ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஓபி இருக்கு. நல்ல லிக்விடிட்டியும் இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல போய் அட்லீஸ்ட் இங்க வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் இப்போ சப்போஸ் இந்த இந்த மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்க வரைக்கும் வந்துச்சுன்னா, எனக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகும். அதாவது இந்த லைன் போட்டிருக்கிற லைன்ல வந்து பிரேக் பண்ணிட்டு, திரும்பி மேல வந்து நம்மளோட என்ட்ரி ட்ரிகர் பண்ணா, என்ட்ரி அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அது ஈதர் நான் இங்க போட்டது கரெக்ட் இங்க போட்டிருக்கணும், இல்லன்னா இங்க போட்டிருக்கணும். நான் இங்க ஏன் போடலன்னா, சரி கொஞ்சம் மேல தூக்கி போடலாம். எஸ்எல் கொஞ்சம் கம்மியாகும்னு நெனச்சுட்டு இங்க போட்டேன். இங்க போட்டிருந்தால் இந்நேரத்துக்கு என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆயிருக்கும். பிகாஸ் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த லைனோட கீழ வந்து பிரேக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி மேல போய் ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி ஆல்ரெடி என்ட்ரி ட்ரிகர்டுன்ற மாரி தான். பட் நான் கொஞ்சம் என்ட்ரிய மேல தூக்கி போட்டதுனால என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ஒண்ணும் பரவால்ல. ஸோ வில் ஜஸ்ட் see how it works. இப்ப இது நம்மளோட பிளான் படி இது இங்க வரைக்கும் வந்துருச்சுன்னா, ஸோ அனாலிசிஸ் கரெக்ட். நம்மளோட பிளானிங், நம்மளோட எக்ஸிகியூஷன்ஸ் எல்லாமே கரெக்ட். பட் இந்த இந்த என்ட்ரி போடுற இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் ஆல். என்சிடி யூஎஸ்டில எந்த பிளானும் வச்சுக்கல. ஏயுடி யூஎஸ்டில எந்த பிளானும் வச்சுக்கல.
ஜிபிபி யூஎஸ்டிலயும் எந்த பிளானும் வச்சுக்கல இன்னைக்கு. இப்ப யூரோ யுஎஸ்டில ஒரு பிளான் இருக்கு. பட் அது எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா, மந்த் இது வந்து மந்த் ஸ்வீப் பண்ணி வந்துட்டுருக்காங்க. டே வீக் ப்ரீவியஸ் வீக்கையும் ஸ்வீப் பண்ணி அந்த இடத்துல இருக்காங்க. ப்ரீவியஸ் டேவையும் பிரேக் பண்ணி கீழ வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஓபி இருக்கா? 4 ஹவர்ஸ் இல்ல சாரி 1 ஹவர். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஓபி இருக்கு. அதுக்கான லிக்விடிட்டியும் நல்லா இருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து ஏதாவது இது மேல வந்துச்சுன்னா, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஹியர். ஸோ இதுதான் இன்னைக்கு நமக்கு இருந்த பிளான்ஸ், நமக்கு இருந்த எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு ட்ரேட் வந்து ஆல்ரெடி ட்ரேட் முடிஞ்சிருச்சு அது. இந்த ட்ரேட் இது ஒரு நல்ல ட்ரேடா இருந்துச்சு. அண்ட் இதில வந்து பிளான் வந்து இது வந்து இந்த ஓபிக்கு வந்தா தான் நம்ம திரும்பி பிளான் பண்ணுவோம். அடுத்தது இதுவும் என்ட்ரி ட்ரிகர் ஆகல நம்மளுக்கு. பட் ஆயிருக்கணும். இது நான் தான் என்னோட மிஸ்டேக் தான். நான் வந்து என்ட்ரிய தூக்கி மேல போட்டது. அண்ட் இதுவும் ஒரு நல்ல ட்ரேடா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் யூரோ யுஎஸ்டி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இது வந்து இங்க ட்ரிகர் ஆச்சுன்னா அண்ட் அகைன் ஒன் மோர் திங், இது இப்போ ப்ரீவியஸ் வீக்க வந்து ஸ்வீப் பண்ணிட்டு மேல வந்துட்டுருக்கா. ஸோ தேர் ஆர் பாசிபிலிட்டீஸ் இட் கேன் கம் டு திஸ் பாயிண்ட் அண்ட் இட் கேன் டேக் அ ரிவர்ஸ் ஆர் இல்லன்னா இங்கேருந்து மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இது ஸ்வீப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இந்த இடத்துக்கு வந்த பிறகு மேபி வில் லுக் ஃபார் அ கன்ஃபர்மேஷன் இன் த ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் அண்ட் தென் execute the trade. Okay, that's all I have in this video. Thank you for watching. Have a great day. Bye bye.